Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard 5 mark question chapter 3ல example 3.11 தான் பார்க்க போறோம். இந்த question நம்ம இப்ப பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க இந்த சேனல் இப்பதான் புதுசா வரீங்கன்னா நாங்க பிளேலிஸ்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி first chapter second chapterக்கு வந்து important 5 mark question வந்து நாங்க வந்து போட்டுருக்கோம். சோ அதை பார்க்க விருப்பம் உள்ளவங்க வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்கள் போட்ட சம்மை பார்த்தா மட்டுமே போதும். நீங்கள் வந்து ஆனுவல் எக்ஸாமில் வந்து 10 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி 50க்கு 50 5 மார்க்கை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க, அவற்றின் மீப்போவா காண்பிருக்காங்க, ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பல்லுறுப்புக்கோவை இருக்குல்ல, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீள் வகுத்தல் முறையில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த நீள் வகுத்தல் முறை எப்படி நான் சொல்கிறேன், போன கிளாஸ் பார்க்காதவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீள் வகுத்தல் முறைனா ஒன்றும் இல்லை, 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2 பல்லுறுப்புக்கோவையை இப்போ இதான் உங்களுக்கு வந்து பெருக்கல் வைப்பன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம், இதை எடுத்து வெளியே போட்டுக்கிறோம். உங்களுக்கு எப்போ மீதி 0 கிடைக்குதோ, அந்த 0 கிடைக்கும் போது இந்த சைடு எந்த நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுடைய மீ போவா. புரிஞ்சா? சிம்பிள். 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்குறாங்க, அந்த 2 பல்லுறுப்புக்கோவையில் ஒன்று உள்ளே போட்டு ஒன்று வெளியே போடுறோம். வெளியே போட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரியா? அது வந்து ஒரு ப்ராசஸ். நீங்கள் கணக்கு கவனிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு எப்போ 0 கிடைக்குதோ அந்த 0 கிடைக்கும் போது இங்கனுக்குள்ள உங்களுக்கு ஒரு வகுத்தி இருக்கும் தெரியுமா, அந்த வகுத்தி தான் உங்களுக்கு மீ போ வா. புரிஞ்சா? இப்போ நம்ம கணக்குள்ள போகலாமா? கணக்கில் போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், இந்த கணக்கை பாருங்களேன். 6 இருக்கு, 30 இருக்கு, 60 இருக்கு, 40 இருக்கு, எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்கு. இதை நம்ம வந்து எதுவும் குறைக்க முடியுமா, சிம்பிளிஃபை பண்ண முடியுமா பாருங்க. இப்போ இது 6ஆம் வாய்ப்பாடு, 5 30, 5 60, 8 48. அப்போ இது எல்லாமே 6ஆம் வாய்ப்பாடு இருக்கு. அப்போ இதுல இருந்து 6 பொதுவாடுங்க, 6 பொதுவாடுக்கு அங்கே எக்ஸ் கியூப்னு வருமா. 5 30 மைனஸ் 5x ஸ்கொயர், 5 60 பிளஸ் 10x, 8 48 அப்போ மைனஸ் 8. புரிஞ்சா? இப்போ f of x நம்ம எப்படி சின்னதாக எழுதிக்கணும்னு புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, g of x. இப்போ இதில் பாருங்களேன் 3 இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் 3 வருதான் பாருங்க. 4 3 12, 7 3 28, 6 3 18. அப்போ எல்லாத்துலேயும் 3 பொதுவாக எடுக்கலாமா? அப்போ இதில் 3 பொதுவாடுங்க பார்ப்போம். 3 பொதுவாடுத்தாங்க என்ன வரும், எக்ஸ் கியூப் வரும். 4 3 12, 4x ஸ்கொயரு, 7 3 21, 7x, 6 3 18 மைனஸ் 6. இப்போ இந்த 2 எஃப்எஃப்எக்ஸ் எப்படி வெளியெடுத்துன்னு புரிஞ்சா? இப்போ இந்த 2 இதுல நம்ம பாருங்களேன், இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. 6க்கும் 3க்கும் மீ போவா என்னது? இப்போ 3 வாய்ப்பாடு எப்படி எழுதலாம்? 1 3 3 எழுதலாமா? 6 எப்படி எழுதலாம்? 2 3 6 எழுதலாம். அப்போ இந்த எல்லாத்துலயும் பொதுவாக உள்ளது என்ன இருக்கு? பொதுவாக உள்ளது 3 இருக்கா? அப்போ 6க்கும் 3க்கும் மீ போவா என்னது? 3. இது வந்து நம்ம கடைசியாக எழுதணும், கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்பதான் நம்ம வந்து சம்முக்குள்ளே போறோம். சம்ம நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2ல எது வந்து சின்ன நம்பர், எது பெரிய நம்பர்? எப்போதுமே பாருங்களேன், இப்போ பெரியவன் அப்படின்னா நல்லா படிக்கணும்னு வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிறவன் எப்பவுமே கிளாஸ்க்குள்ள இருப்பானா வெளியே இருப்பானா? கிளாஸுக்கு உள்ளதான் இருப்பான். நல்லா படிக்காதவன் கிளாஸுக்கு வெளியே இருப்பான். அப்ப எந்த நம்பர் சின்ன நம்பரோ அதை எடுத்து வெளியே போடணும். இப்படி ஒரு வகுத்தல் இருக்கா, இதன்னு நீங்க வகுத்தல் போடுவீங்க. இப்போ நல்லா படிக்கிற எங்க இருப்பான்? எப்பவுமே கிளாஸுக்குள்ளதான் இருப்பான். அப்ப பெரிய நம்பர் தானே நல்லா படிக்கிற நம்பரு. இப்போ இந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ணுங்க. இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. ஐயோ கண்டுபிடிக்க முடியல. அப்ப 2ஆம் நம்பர் பாருங்க, இங்க -5 இருக்கு, இங்க -4 இருக்கு. -5 பெருசா -4 பெருசா? -4 தான் பெருசு. ஏன்னா மைனஸ்ல வந்துட்டா எந்த நம்பர் சின்ன நம்பரா இருக்கோ அந்த நம்பர் தான் பெருசு. அப்போ இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பரு? அப்ப இதுதான் பெரிய. அப்ப இதான் நல்லா படிக்கிறவன். அப்ப நல்லா படிக்கிறவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. x cube minus 4x square plus 7x minus 6. எழுதியாச்சா? இப்ப நல்லா படிக்காதவன் எங்க எழுதணும்? நல்லா படிக்க எப்ப எங்க இருப்பான்? கிளாஸுக்குள்ள இருப்பான். அப்ப நல்லா படிக்காதவன் எங்க இருப்பான்? கிளாஸுக்கு வெளியே இருப்பான். அப்ப அதை எடுத்து வெளியே தூக்கி போடுங்க. x cube minus 5x square plus 10x minus 8. இந்த 2 எடுத்துக்கியாச்சா? எப்போதுமே என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு இந்த நம்பரை வகுக்கணுமா? இப்போ வகுங்க பார்ப்போம்.
இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் அடி போனால் என்ன வரும்? 1 வரும். அப்போ இங்கே வச்சு 1 போட்டுக்கோங்க. 1 நம்பர் போட்டீங்களா? இப்போ அந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் என்னது? எக்ஸ் கியூப். 1 இன்ட்டு 5 மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். 1 இன்ட்டு 10 ப்ளஸ் 10x மைனஸ் 8. இங்கே உள்ள அப்படியே வரும், எனக்கு 1 நம்பர் தானே இருக்கு, அப்படியே வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடையாளத்தை மாற்றணுமா? இங்கே ப்ளஸ் வந்துருக்கு, அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ்னு வரும். இங்கே மைனஸ் வந்துருக்கு, அப்போ இங்கே என்ன வரும்? ப்ளஸ்னு வரும். இங்கே ப்ளஸ் வந்துருக்கு, இங்கே என்ன வரும்? மைனஸ்னு வரும். இங்கே மைனஸ் வந்துருக்கு, என்ன வரும்? ப்ளஸ்னு வரும். இது புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுதான் அடி பெருமா. இப்போ -4 + 5 -4 + 5 ப்ளஸும் மைனஸ் வந்து என்ன செய்யணும்? ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு அடையாளம் பண்ணுமா? இப்போ 5ல் 4 போனால் எத்தனை? 1. பெரிய நம்பருக்கு அடையாளம் எது? பெரிய நம்பர் எது? 5 தானே. அப்போ பெரிய நம்பருக்கு அடையாளம் 1. அப்போ 1x². புரிஞ்சா? இப்போ இந்த 1x² 1 போட்டால் 1 போடணும், போடல, ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், அதனால போடல. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 7 இருக்கு, இங்கே -10 இருக்கு. 7 - 10 இருக்கு. இப்போ ஒன்று ப்ளஸ் இருக்கு, ஒன்று மைனஸ் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்? முதல் ரெண்டையும் கழிங்க. 10ல் 7 போனால் எத்தனை? 3. பெரிய நம்பருக்கு அடையாளம் என்னது? மைனஸ். அப்போ -3. அப்போ -3x. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்க -6 + 8 இருக்கு. -6 + 8. அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும்? ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு அடையாளம் பண்ணுமா? 8ல் 6 போனால் எத்தனை? 2. பெரிய நம்பருக்கு அடையாளம் என்னது? ப்ளஸ். அப்போ இங்க +2. இதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க, ஒரே ஒரு விஷயத்தை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அடுத்து ஒன்றை மட்டும் செக் பண்ணணும். இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, இங்க உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் பார்க்கணும். சரியா? இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்தா நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இங்க x² இருக்கு, இங்க x³ இருக்கு. எப்பவுமே நல்லா படித்தேன் யாரும் சொன்னேன்? பெரியவங்க நல்லா படித்தேன்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு சின்ன வந்துட்டான். அப்ப என்ன செய்யணும்? இந்த ஸ்டெப் வந்து இங்கேயே முடிஞ்சிச்சு. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இவன் எடுத்து வெளியே போட்டுட்டு இவன் எடுத்து உள்ள போட்டுருங்க. நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஒரு சம போடுங்க. ஓகேவா? யார் எடுத்து உள்ள போடணும்? இவன் எடுத்து உள்ள போடணும். இப்போ இவன் தானே பெரியவன், இவன் எடுத்து உள்ள போடுங்க. x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. இப்போ யாரு சின்ன பையன்? இவன் தானே சின்ன பையனா? இவன் தானே சின்னதா இருக்கான், x² இருக்கான். அப்ப இவனை எடுத்து வெளியே போடுங்க. x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன்? இந்த மாதிரி வந்து என்ன பண்ண சொன்னேன்? இதுல உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு எடுத்து இங்க போடுங்க. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது? x³ இருக்கு. இதுல உள்ள ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன இருக்கு? x² இருக்கு. அப்ப x³ x² அடி பண்ணா என்ன வரும்? x³ னா என்னது? x into x into x. x² னா x into x. அப்ப இந்த 2x இந்த 2x அடி வரும். மீதி என்ன இருக்கு? ஒரு x இருக்கா? அப்ப அந்த ஒரு x தான் எடுத்து எங்க போடணும்? மேல போடணும். புரிஞ்சா? சிம்பிளா இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த x வச்சு இந்த எல்லா உறுப்புலையும் மல்டிப்ளை பெருக்கணும். அப்ப x into x² என்னது? x³. x into x x². இங்க மைனஸையும் பிளஸ் என்ன வரும்? அத பாருங்க. எப்பவுமே அந்த அடையாளத்தை பாருங்க. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. பெருக்குனா என்ன வரும்? பிளஸ் இன்டு மைனஸ். மைனஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்பர் இங்க 1 இருக்கு. 1 மேல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்ப 1 into 3 எத்தனை? 3. அடுத்து x into x என்னது? x². இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணா நமக்கு வந்து தப்பு எதுவுமே வராது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க x இருக்கு, இங்க 2 இருக்கு. இங்க முதல்ல பிளஸ் இருக்கு. பிளஸ் போட்டுட்டாச்சு. ஏன்னா இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தான் வரும். அடுத்து இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 வரும். ஓ 2 2ன்னு வரும். இங்க x இருக்கு, அது x எடுத்து இங்க போட்டாச்சு. புரிஞ்சா? இந்த ஸ்டெப் புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுல அடையாளத்தை மாத்தணுமா? இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன வரும்? பிளஸ்னு வரும். இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ் வருமா? இப்போ இந்த உறுப்பு அப்படியே அடிச்சிருங்க. ஏன்னா பிளஸ் x³ மைனஸ் x² அடி பெறும். இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? -5 + 3. -5 + 3 என்ன வரும்? ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் வந்து என்ன செய்ய சொன்னேன்? எதையுமே பார்க்காத. முதல்ல ரெண்டையும் கழிச்சிரு. 5ல இருந்து 3 போனா எத்தனை? 2. அதுக்கு அடுத்து பெரிய நம்பருக்கு அடையாளம் என்னது?
மைனஸ் 5 தானே, மைனஸ் 5 தானே பெரிய நம்பரு, அப்போ மைனஸ் 2 போட்டு, அப்போ மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, பிளஸ் 10 இருக்கு, மைனஸ் 2 இருக்கு, பிளஸ் 10 மைனஸ் 2, அப்போ 10ல 2 போனா எத்தனை, 8, அப்போ பிளஸ் 8x மைனஸ் 8. இப்போ நெக்ஸ்ட் செக் பண்ணுமா, இங்கேயும் 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இங்கே ஏன் ப்ரொசீட் பண்ண முடியல, இங்கே சின்ன நம்பராக இருந்து இங்கே பெரிய நம்பர் இருந்துச்சு, அதனால இந்த ஸ்டெப் வந்து முடிச்சாச்சு. ஆனால் இங்கே பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு, வெளியே எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நம்ம ரெண்டும் சேம்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்லணும், சேம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இங்கே மைனஸ் 2 இருக்கா, முதல் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்கு, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அடி வரும். மிச்சம் என்ன இருக்கு, மைனஸ் 2 இருக்கா, அந்த மைனஸ் 2 எடுத்து இங்கே போடுங்க. புரிஞ்சா? அந்த மைனஸ் 2 எடுத்து இங்கே போட்டாச்சு. இப்போ அந்த மைனஸ் 2 வச்சு இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், முதல் மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னது, மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், 2 எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சா? சிம்பிளா இருக்கா? இப்போ அதுக்கு எடுத்து பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கும் என்ன வரும், பிளஸ்ன்னு வரும். 2 3 எத்தனை, 6x. அதுக்கு அடுத்து மைனஸும் பிளஸ் என்ன வரும், மைனஸ் 2 4. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடையாளத்தை மாத்திரமா, இங்க மைனஸ் இருக்கு, அப்ப என்ன வரும், பிளஸ்ன்னு வரும். இங்க பிளஸ் இருக்கு என்ன வரும், மைனஸ்ன்னு இருக்கும். இங்க மைனஸ் இருக்கு என்ன வரும், பிளஸ்ன்னு வருமா. இப்போ பிளஸ் 2 மைனஸ் 2 அடி போயிருமா. மிச்சம் என்ன இருக்கும், இங்க பிளஸ் 8 இருக்கு, மைனஸ் 6 இருக்கு. அப்போ பிளஸ் 8 மைனஸ் 6, அப்போ 8ல 6 போனா எத்தனை, 2, அப்போ 2x. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 8 மைனஸ் 8 பிளஸ் 4, மைனஸ் 8 பிளஸ் 4. இப்போ என்ன பண்ணணும், ஒரு பக்கம் மைனஸ் ஒரு பக்கம் பிளஸ் இருந்தா என்ன பண்ணணும், ரெண்டையும் கழிக்கணும். ரெண்டையும் கழிச்சு என்ன வரும், 4 வரும். பெரிய நம்பருக்கு அடையாளம் என்னது, மைனஸ் 4. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ் நினைச்சணும், ரெண்டையும் கழிச்சிடணும். கழிச்சா 2 வருது. பெரிய நம்பருக்கு அடையாளம் பிளஸ், அதனால தான் பிளஸ் 2 இங்க போட்டிருந்தேன். புரியுதா? நெக்ஸ்ட் இங்க என்ன வரும், மைனஸ் 4 வருமா. அப்ப இந்த மைனஸ் 4 போட்டாச்சு. இது வரைக்கும் புரியுதா? சிம்பிளா இருக்கா? இப்போ அதுக்கு அடுத்து செக் பண்ணுங்க, இங்க வெறும் எக்ஸ் இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இவன் சின்ன பையனா மாறினான். அப்ப இவன் எடுத்து எங்க போடணும், இவன் எடுத்து வெளியே போட்டு இவன் எடுத்து உள்ள போடணுமா. இப்போ அதுக்கு முன்னாடி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதா பாருங்க. 2 சிம்பிளிஃபை பண்ணலாமா. 2 வெளியே எடுத்தோம்னா என்ன வரும், இங்க எக்ஸ் வரும், இங்க மைனஸ் 2 வருமா. இப்போ 2 உள்ள பாருங்க, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, 2 4 வந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இவன் எடுத்து வெளியே போட்டுட்டு இவன் எடுத்து உள்ள போடணுமா. இப்போ இது உள்ள போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. இப்போ உள்ள போற நம்பர் என்னது, x மைனஸ் 2. x மைனஸ் 2 தானே இங்கிட்டு வெளியே போடணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, x ஸ்கொயர். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, x. அப்போ ஒரு x அடி வரும், மீதி என்ன இருக்கும், ஒரு x மட்டும் இருக்குமா. அப்போ அந்த x வந்து மேல போட்டுரு. இப்போ அந்த x வச்சு பெருக்க பார்ப்போம். x இன்டு x என்ன வரும், x ஸ்கொயர். புரிஞ்சா? x இன்டு x என்னது, x ஸ்கொயர். அப்போ பிளஸ் x மைனஸ் 2, அப்போ என்ன வரும், மைனஸ் 2x வருமா. இப்போ அடையாளத்தை மாத்துங்க, இங்க பிளஸ் இருக்கு, அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் வரும். இங்க மைனஸ் இருக்கு, என்ன வரும், பிளஸ் வரும். இதை அடி கொடுத்துருங்க. இப்போ மைனஸ் 3 பிளஸ் 2 என்ன வரும், மைனஸ் 3 பிளஸ் 2. ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸ், என்ன செய்ய சொன்னேன், கழிக்க சொன்னேன். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு அடையாளம் பண்ணணும். பெரிய நம்பருக்கு அடையாளம் என்னது, மைனஸ். அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 வருமா. புரிஞ்சா? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 இருந்துச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பக்கம் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த பக்கம் உள்ள நம்பரை வகுக்கணுமா. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும், மைனஸ் 1 வருமா. அப்போ அந்த மைனஸ் 1 போட்டாச்சு. ஏன் இந்த ஸ்டெப்போட முடிச்சுக்கலாம்ல சார் நீங்க சொல்லலாம், ஏன் முடிக்க கூடாது. இந்த நம்பரும் எக்ஸின் அடுக்கு 1 தான் இருக்கு, இங்க எக்ஸின் அடுக்கு 1 தான் இருக்கு. அப்ப ரெண்டுமே சேமா இருந்தா ப்ரொசீட் பண்ணலாம். இந்த நம்பர் சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ பாருங்க, -1 × x -x, minus into minus
ப்ளஸ் ஓ ரெண்டா 2. இப்போ அடையாளத்தை பார்த்துங்க, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு, இது அடி வரும் இது அடி வரும், ஆன்சர் என்ன வருது 0 வருது. அப்போது மீதி 0 வரும்போது இந்த பக்கம் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்னது மீ போவா. அப்போ இதோட மீ போவா என்னது x மைனஸ் 2. புரிஞ்சா? இதுதான் உங்களோட என்னது மீ போவா. இந்த கணக்கில் நீங்கள் எதுவும் காம்ப்ளிகேட்டாக இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது பெருக்கல், கூட்டல், வகுத்தல், கழித்தல், இந்த 4 தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் முடிஞ்சு. அதாவது இந்த சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போனால் சிபிஎஸ்சிலாம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் பண்ணுற சம்மு நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நான் உங்களுக்கு நல்லா ஒன்று என்ன சொன்னேன், இங்கே 6 எடுத்துருக்கோம், உங்கள் வெளியே 3 எடுத்துருக்கோம்ல. அப்போ 6க்கும் 3க்கும் மீ போவா என்னது 6க்கும் 3க்கும் மீ போவா 3 தானே மீ போவா. அப்போ முன்னாடி 3 போட்டுக்கோங்க, 3 × x மைனஸ் 2. புரிஞ்சா? இந்த சம்மில் நல்லா யோசிச்சுக்கோங்க. வெளியே நம்ம முதல்ல இங்கே வெளியே எடுத்ததுனால இந்த 2க்கும் மீ போவா ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2க்கும் ஹச்சிஎஃப் என்னது 3 தான் ஹச்சிஎஃப். அதனால இந்த 3 எடுத்து வெளியே போட்டுருக்கோம். இப்போ இந்த கணக்கில் நீங்கள் வேறு எதுவுமே கஷ்டம் நினைக்கிறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் இல்லாத கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக பாருங்கள், வர்ற குவார்டர்லி எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ஒரு கணக்கு ஒன்று இருக்கும், ஆனுவல் எக்ஸாம்லேயும் இருக்கும், ஹாஃப்லி எக்ஸாம்லேயும் இருக்கும், எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கும். வேணா நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் செக் பண்ணுங்களேன், கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, பசங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் 5 மார்க் அடி வாங்கிடும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக இதை கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்விஸ்ட்டும் கிடையாது, ஒரு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக அடிக்கலாம். அந்த கணக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கணக்கில் நீங்களாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து கணக்கில் எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், நம்மளால 4 பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.